மீன் ஆமீன். இன்று 13ஆம் தேதி 6ஆம் மாதம் 13ஆம் தேதி ஜூன் மாதம் 13ஆம் தேதி ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று அப்போஸ்தலர் 22:17 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். எங்கள் மேலும் கர்த்தர் தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துவோம். அவர் எங்களையும் எங்கள் சந்ததியையும் வழி நடத்துவார். அதே வேளையிலே வசனத்திலே கூறப்பட்டது போல உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் மறைபொருட்களை அறிவிப்பார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி நியாயாதிபதிகள் 12:13, ஏசாயா 37வது அதிகாரம், பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 பேதுரு 3, 4, 5 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள் என விசுவாசிக்கிறோம். இந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் இந்த அதிகாரங்களை ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பு செய்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். அவற்றை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கூடாக யாராவது கடந்து செல்வார்களானால் அவர்களுக்கும் அறிவியுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 8 மணி, இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு மற்ற நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற 2 இணையதளத்தின் மூலம் கேட்க முடியும். அந்த வகையிலே அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஏமி பெஸ்பராஜா கால வேளையிலே டொரண்டோவிலிருந்து நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். எங்களுடன் மாலை நேரத்திலே சகோதரி மேரி அவர்கள் லண்டன் தேசத்திலிருந்தும், இரவு நேரத்திலே எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சகோதரி தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். இந்த வேளையில் எங்களுடன் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியில் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார். அவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு என்று இந்த நேரத்திலும் இணைந்து ஊழியங்களை செய்ய விசேடமாக நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகளுக்காகவும், இலங்கைக்காகவும், இந்தியாவுக்காகவும், யுத்த பூமிகளுக்காகவும் ஜெபிப்பதற்காகவும் இணைந்திருக்கிற உங்களில் ஒரு திரும்பமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்குவார். அவரிடம் ஒப்படைப்போம். மீதியான ஊழியர்களுக்கும் அழைப்பை கொடுப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா. ஆமேன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தந்த தாளந்துகளை தொகுத்து வழங்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே வாலிப ஜோதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வாலிப ஜோதிகளுடைய ரட்சிப்பு அங்கு பெரிதாய் வர வேண்டும் என்று எங்களுடைய ஆவலாய் இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக.
முதலாவது நாங்கள் ரோமர் 8:1 நாங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க இந்த வாலிய பிள்ளைகள் அங்கு பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனமாற்றங்கள் வர வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்துவோம். நாங்கள் பாஸ்டர் போல் லூயிஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பாஸ்டர். நாங்கள் நிர்மலாம டொலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு டொலி சிஸ்டர். டொலி சிஸ்டர் கேட்கலையா? நீங்கள் எங்கள் வாலிப யுவதிகள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கக்கூடியதாய் சபையிலே மக்கள் மத்தியிலே எங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் அங்க மாமிசத்தின்படி நடந்து விடாமல் ஆவியின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். என்ற ஆவியின்படி நடக்கும் போது அவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று எழுதி இருக்கிறது. ஆகவே அதுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த காலை நேரங்களுக்கு புதியதான நாளாக நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்க வாலிபருக்காக ஜெபிக்கிறதுக்கு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரலோகத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவிக்கிறவரே, அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எல்லா கனமகையும் உங்களுக்குரியது ஆண்டவர். ஒரு புதிதான நாளை இந்த வாலிபர்களுக்குள்ள அப்பா, அவருடைய வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய காரியங்கள் செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திரெடுத்திருந்து மட்டுமே எங்களுக்கு ஒத்தாசை வரும் ஐயா. அப்பா, நீங்க அவர்களோட காலை தள்ளாட விட மாட்டீங்க ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்கள் உங்கள் கரத்துல ஒப்பு கொட்டுக்கிறேன் ஐயா. உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும் ஆண்டவரே. இந்த வாலிபர் காலத்துல ஆண்டவரே, இந்த காலத்திலே, இந்த கடைசி காலத்துல இந்த வாலிபர்கள் மத்தியில ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே, அவங்களை உங்களுக்குரியவர்களாக மாற்றுங்க ஐயா. அப்பா, இந்த வாலிப நாட்கள்ல உங்களை நினைவு கூர்ந்து நடப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு வல்லமையை கிருபையை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா, கிருபை உங்களிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது ஐயா. அப்பா, சத்தியத்தை நீங்க உங்களுக்கு மட்டுமே விடுதலையாக்க முடியுமா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, வேலைக்காரன் சுத்தமானான் ஆண்டவரே. அப்பா, வியாதி உள்ளகள் பிசாசு பிடித்து இருக்கிறவர்கள் யாவரும் ஆண்டவரே, உங்களோட வல்லமை நிறைந்த அந்த வல்லமையின் மூலமாக விடுதலை ஆக்கினீங்க ஐயா. அப்பா, இந்த கடைசி காலத்துல உங்களோட வல்லமையை பொழிந்தருளும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. மாமிசமான யாவரும் மேலும் உங்களோட ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த கடைசி காலத்துல ஐயா உங்களோட சத்தியத்தை வெளிப்படுத்தி அந்த பரிசுத்தமான ஆவியை இந்த வாலிபர்கள் மத்தியில் வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. அப்பா, நேற்றும் இன்று மாறாதவரே, இன்று எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தகப்பனே, உங்களுக்கு நன்றி 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 அப்பா. அப்பா, ஒரு ஆத்மாவது அழிவதும் கூட சித்தம் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ஆத்மா பாரத்தை கொடுத்த ஆண்டவரே, இந்த ஆத்மாக்களுக்கு இந்த இளம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை வெளிப்படுத்துங்க. ரட்சிப்பை காண்பதற்கு அவங்களுக்கு பெரிதான ஒரு அற்புதத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. உலகத்தில் இருப்பவன் பார்க்கல, உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் ஆண்டவரே. அப்பா, உலகத்துல எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, இவர்களுக்கு உங்களோட வல்லமையை கொடுங்க. உங்களோட வெளிப்படுத்தல் மூலமாக அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்றேன். விடுதலை கொடுக்கிறவர் நீர் ஐயா. அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த புதிதான ஆத்மாக்கள் உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கு அவர்கள் எங்க போகலாம், என்னத்தை செய்யலாம், தற்கொலையின் ஆவியலை, எல்லா விதமான ஆவியலை இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட உன்னதமான ஆவியை, பரிசுத்தமான ஆவியை அப்பா, இந்த பயமில்லாத ஆவியை இவர்களுக்கு கொடுத்து உங்களை கட்டளையிடும்படி கொடுக்கும்படியாக கேட்கிறேன் உங்களுக்கு உங்க இயேசுவின் நாமத்தின் மூலம் நாங்க எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன
சொன்ன தகப்பனே, இவர்களுக்கு ஆண்டவரே வெளிப்படுங்க. மோசையின் முச்செடி நடுவிலே நீங்க தோன்றின தகப்பன், எங்கள் மத்தியிலேயும் எங்களுக்குள்ளேயும் பெரிதான காரியங்கள் செய்து இந்த இந்த இளம் புள்ளிகளுக்குள்ள நீங்க அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவங்களை தொடும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. இன்றைக்கு புதிதான நாளாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி உங்களுடைய அவங்கள பலவீனங்கள் மூலமாக உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கப்பட உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அவர்கள் ஒரு விசுவாசமான ஆத்மாக்களாக, விசேஷமான ஆட்களாக, வாலிபர்களாக ஆண்டவரே அவங்களை மாற்றி அநேகருக்கு சாட்சியாக நிலை நிற்பதற்கு உங்களோட வல்லமை நிறைந்த கரம் மட்டுமே அவர்களை விடுதலை ஆக்க முடியும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த காலை நேரத்தின் விடுதலையின் வெளிச்சத்தில் இருக்கிற டீமுக்காண்டி வருகிறாண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க. காலை நேரம் அப்பா இன்றைக்கு புதிதான பலனையும் சக்தியும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. இந்த நித்திய வெளிச்சத்துல இங்கே நடக்க போற எல்லா விதமான சாட்சிகளும் பாட்டுகளும் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கூட கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவினால மட்டுமே சகலதையும் நீங்க உண்டாக்க முடியுமா இருக்கபடியா. நன்றி சாமி. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, ஆவினால மட்டுமே சகலதும் நடக்கும் ஆண்டவரே. அனுப்படி ஆண்டவரே, நாங்கள் மாமிசத்துக்கு செத்து ஆவியில ஒவ்வொரு நிமிடம் எங்களை உற்சாகமான ஆவியை எங்களுக்கெல்லாம் கொடுத்து பிரதலஸ்ரீ நடத்துற சிஸ்டர் ரீட்டா நடத்த பெரிதான ஊழியத்தை உங்களோட கருத்துல மறுபடியும் கொடுக்குற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. புதிதான ஆத்துமாக்களை கொண்டாங்க ஐயா. இந்த வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒரு புதிதான வார்த்தையின் மூலமாக அவங்களையும் உங்களோட வெளிச்சத்தை அனுப்பி அவங்களையும் ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா மறுபடியும் சிஸ்டர் ஜெயந்த் இந்த கால நேரம் வந்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுக்கென்று அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஆண்டவரே பலன் உண்டு ஐயா. அப்பா இந்த உலகத்துல எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்க கொடுத்த சமாதானத்தை மட்டுமே நாங்க பெற்றுக்கொண்டு உங்களை உயர்த்துறதுக்கு அவங்களுக்கு கொடுத்த பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களையும் ஹஸ்பண்டையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. வரப்போற ஒவ்வொரு சிஸ்டரும் கூட கருத்துல கொடுக்குற அவங்களோட தேவையை சந்திங்க. வர்ற பிரதர் சிஸ்டர் யாவரையும் இந்த காலை நேரம் வந்து இந்த வாலிபருக்கு கொடுக்கிற பலனுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாளை புதிதான நாளாக மாற்றி கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. அப்பா உங்களோட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனே. இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கொட்டைக்களை மறைத்து வைங்க. புதிதான வல்லவினால ஒவ்வொருத்தரை நிரப்பி புதிதான கிருபையினால பலவீனம் உள்ளவர்களுக்குள்ள ஆண்டவரை உங்களுடைய பலனத்தை சத்துவத்தையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து உங்களுக்கென்று நாங்க இந்த வாலிபர்கள் நடப்பதற்கு அவர்களுக்கு ஒரு புதிதான வல்லமையை வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்றேன். இன்றைக்கு இந்த நாள் ஒரு புதிதான நாளாக அவர்களுக்கு மாற்றி கொடுங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். சுவமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் ரோமர் 13:13 படி அங்கு கலியாட்டம், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகல்லே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் என்று எழுதியிருக்கிறபடி இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே அங்கு யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே இந்த பொறாமை உள்ளவர்களாய் நடவாதபடி அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம், அவர்களுக்குள்ளே ஒரு நேசம் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. சிவனல்ல தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒரு அதிசயங்களை செய்கிற தகப்பனே ஆண்டவரே, இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. பசுத்தாவியானவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீங்க வல்லவர் ஆண்டவரே, நீ இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே, நீ கிருபை நிறைந்தவராக இருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து எப்பொழுதும் அனுப்புத்தினுடைய இருதயத்தை நோக்கி கொண்டு இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே நம்முடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறதுப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு மனிதனுடைய அவனுடைய யோசனைகளையும் அவனுடைய நடத்தைகளையும் அவனுடைய கிரியைகளையும் என்று நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே இந்த வேலைக்காக நமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே திறப்பில் நின்று நாங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவரே கத்த இந்த காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த காரியத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம் ஐயா. இந்த பூமியிலே என் அப்பாவிடத்தில் ஆண்டவரே இதை கேட்கிறோம். ஆண்டவரே இதை நீர் கொடுக்கிற தகப்பன். ஆண்டவரே நீ சொன்னீர் பரலோகத்திலே எது கட்டவிழ்க்கப்படுகிறதோ அது பூமியிலும் கட்டவிழ்க்கப்படும். பூமியிலே எது ஆண்டவரே கட்டவிழ்க்கப்படுகிறதோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்பதாக இந்த கால ஆண்டவரை மாலை வேளையிலும் கூட உண்மையான கத்தாவே இந்த வாலிப பிள்ளைகளை உடைய கரங்களுக்குள்ளே நினைப்பு கிடைக்கிறேன். ஆண்டவரே வாலிபம் இன வயது மாயை என்பதாக ஆண்டவரே சாலமோன் சொல்லி இருக்கிறார் அப்பா. ஆண்டவரே கத்தாவே இந்த வேலையிலும் கூட நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு சமூகத்துக்குள்ள ஒப்பு கிடக்கிறேன். ஒவ்வொரு யுவதிகளையும் ஒப்பு கிடக்கிறேன் ஐயா. ஆண்டவரே கத்தா யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகள், பாடசாலையில படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கத்தா எல்லாரையும் கரங்களுக்குள்ள வீட்டில் இருக்கிற வாழ்வ பிள்ளைகள், கத்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாரையுமே ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள ஒப்பு கிடக்கிறேன். சுத்தாவியானவருடைய வல்லமை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மீது ஆண்டவரே இறங்க வேண்டபடியாக ஆண்டவரே சத்ருவானன் பயங்கரமாக இந்த நாட்களை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே ஆவியானவரே ஆண்டவரே பகை, விரோதங்கள், எரிச்சல், மண்கண்கள், மார்க்க வேதங்கள், ஆண்டவரை விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே பலவிதமான மாம்ச காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு பிள்ளைகளுக்கு கூடாக ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரை செலுத்தி ஆண்டவரை கத்த பிள்ளைகளை ஆண்டவரை சமாதானம் ஆண்டவரை விடாமல் ஆண்டவர் சண்டையும் சுச்சரவும் அந்த தேவையற்ற காரியங்களையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கூட திணித்து ஆண்டவரே பலதரப்பட்ட காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வாலிபர்கள் பரலோக ராஜ்யத்தின் தூண்களாக இருக்கிறார்கள். ஒரு ஷாத்ராக்காக, ஒரு ஆண்டவரே மேஷாக்காக, ஆண்டவரே கத்தாவே சுவாமி ஆபித்நீகோவாக ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆண்டவரே என் ஆவியானவரே அந்த காரியங்களை உடைத்து ஆண்டவரே சத்ருவான ஒவ்வொரு பிள்ளைகளும் கொண்டிருக்கிறான் ஐயா. என் ஆண்டவரே அப்பா சுவாமி எங்க பார்த்தாலும் ஆண்டு சண்டை ஆண்டவரே ஐயா பிள்ளைகள் ஆண்டவரே கத்தா பகைகளை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். ஒரு அன்பில்லாத ஒரு நல்ல நல்ல ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு நட்பு ஆண்டவரே எரிச்சல் ஆண்டவர் சண்டையப்பா ஆண்டவரே கத்தா எல்லாத்துக்கும் மேலாக கொலைகளும் ஆண்டவரே கத்தாவே நடைபெறும் தகப்பனே. ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே கோபம் ஆண்டவரே நிஷ்டூரமாகி இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அந்த எத்தனை ஆண்டவரை கத்தாய் காரியங்கள் நடத்திட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை பாடசாலைக்கு அனுப்புகிற பிள்ளைகளை உயிரோடு அப்பா பெற்றுக்கொள்ள மறைக்கும் ஆண்டவரே. பெற்றோருக்கு எத்தனை பயம், எத்தனை பீதி ஆண்டவரே. ஆவியானவரே அந்த இந்த எல்லா ஆண்டவரே ஆவிகளில் இருந்து எங்கு பார்த்தாலும் ஆண்டவரை கத்த பயங்கரமாண்டவரே யூனிவர்சிட்டியில ரேங்கிங் என்று சொல்லப்பட்ட அந்த காரைகள் நிமித்தம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கேவலப்படுத்தி அந்த பிள்ளைகளை ஆண்டவரை இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரை செய்கிற அளவுக்கு ஆண்டவரை இவளை காரியங்கள் கொடூரமாகி கொண்டிருக்கிறதுப்பா. சத்ருவானவருடைய கிரியைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதுப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை கொண்டு அவனுடைய எல்லா காரியங்களையும் இந்த நிமிஷத்துல நான் செயலிழக்க பண்ணுகிறேன். ஆண்டவரை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அவனுடைய எல்லா கிரியைகளையும் நான் சுட்டெரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே அவன் இயல்பொருளாகட்டும். எந்த திசையில் இருந்தாலும், எந்த மாவட்டங்களில் இருந்தாலும், ஆண்டவரே எந்த மாகாணங்களில் அவனுடைய கிரியைகள் இருந்தாலும், இந்த நேரத்தில் என் அப்பாவுடைய ரத்தத்தை கொண்டு ஆண்டவரை நான் சுட்டெரிக்கிறேன். ஆண்டவரை அவருடைய ஆதிக்கங்களை நிர்மூலம் பண்ணுகிறேன். ஆண்டவரை
அவனுடைய ஆதிக்கங்களை செயலிழக்க பண்ணுகிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவரே, அவன் செயலிழந்து போவானாக. அவனுடைய எல்லா கிரியைகளும் அவன் செயலிழக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கைகளை தூக்கி ஆண்டவரே பிள்ளைகளை அட்டிக்கிற அந்த கைகள் செயலிழக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. கெட்ட வார்த்தைகளை பேசுகிற அந்த வாய்க்கள் தொடப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா சுவாமி, உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன். வீதிகளிலே, சாலைகளிலே, ஆண்டவரை அனுப்புகிற இடங்களிலே, வகுப்புகளிலே ஆண்டவரை கத்தாவே அப்பா இடங்களுக்கு இந்த பிள்ளைகளை முன்னேற்றத்துக்காக ஆண்டவரே பெற்றோர்கள் எவ்வளவோ ஆண்டவரை கத்தா கஷ்டப்பட்டு ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் அங்க படிக்க முடியாதபடி பல தரப்பட்ட ஈடுகளை ஆண்டவர் பிள்ளைகள் செய்து கொண்டு வருகிறது. நாங்கள் அறிவிப்பின் ஆண்டவரே மாலை வேலையிலும் கூட ஏனப்பா ஏற்பட்ட காரியங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே இயேசுவே, ஒரு விசை நீர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, அனுப்பும் அந்த பாடசாலைக்கு செல்லும் பொழுது வெறுப்பின் தன்மைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே பாடசாலை பருவங்களிலே சந்தோஷமாக பாடசாலைக்கு கடந்து சென்று இந்த அழகிய ஆண்டவரே காலங்களை நல்ல நண்பர்களோடு நல்ல நட்புகளோடு கழிக்க என் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எந்த ஒரு பிள்ளைகளும் அந்த பாடசாலைக்கு வெறுப்போடு செல்லக்கூடாதுப்பா. சந்தோஷமாக சமாதானமாக பாடசாலைக்கு சென்று ஒவ்வொரு பிள்ளைகளும் படித்து வரட்டும் ஐயா. இந்த எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா சீர்குலைவுகளையும் எல்லா சத்ருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலான நிர்மூலமாக்கி இருக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த நிமிஷம் தொடங்கி ஆண்டவரே எல்லா இடங்கள் 5 கண்டங்களில் வாழ்கிற இலங்கை தேசத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, 5 கண்டங்களில் வாழ்கிற எல்லா பிள்ளைகளையும் என் ஆண்டவர் மாத்திரமல்ல அநேக போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி அநேக சிறு குழந்தைகள் கூட ஆண்டவரே 6ஆம் வகுப்பில் இருந்து ஆண்டவர் 5ஆம் வகுப்பில் இருந்து கூட இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா மேற்பட்ட போதை வஸ்தானது அடிமையாக்குகிறது தகப்பனே. இந்த அடிமைத்தனத்தில் இருந்து, இந்த போதை வஸ்தில் இருந்து, இந்த குடி பழக்க வழக்கங்களில் இருந்து, அந்த புகைத்தலில் இருந்து ஆண்டவரே கத்தாவே ஆண்டவர் இன்னும் ஆண்டவரை பலதரப்பட்ட அந்த போதை வஸ்துகள் அப்பா எல்லாவற்றிலும் இருந்து என் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக. என் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து போடாதபடி ஆண்டவரே என் ஆவியானவரே அப்பா சத்ருவானவனை நிர்மூலமாக்கி இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் இரத்தத்தினால் நீர் மூடிக்கொள்வீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய கரங்களுக்குள்ளே நினைப்பு கொடுப்பதோடு ஆண்டவரை நினைப்பை நடத்துகிற நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய கரம், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய பிரசன்னம் நம்முடைய மகளோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. ஆவியானவருடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. என் அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். குடும்பங்களை ஆசுவதிங்க. பிள்ளை அவங்களுடைய வீடுகளில் பிள்ளைகள் என் ஆண்டவருடைய கரம், என் அப்பாவுடைய பாதுகாப்பு இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்கிறேன். நல்ல உடல், நல்ல சுகபலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானத்தை கொடுத்து என் அப்பா அவனுடைய பிள்ளையை ஆசுவதிப்பீராக. தொடர்ந்து நினைப்பை நடத்துவதற்கு உற்சாகத்தையும் பலனையும் கொடுங்க அப்பா. உமக்கு நன்றி. நல்ல வெளிப்பாடுகளை கொடுங்க என் ஆண்டவரே. திறப்பிலே ஆண்டவரே நின்று ஆண்டவரே கத்தாவே அப்பா அநேகருக்காக ஜெபிக்கிற உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையின் தேவைகளை என் ஆண்டவர் சந்தித்துக் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல என் மகளுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதம். அதே போல ஆண்டவரே பிரதருக்காக சிஸ்டருக்காக ஆண்டவரே தலைமைத்துவத்துக்காக நான் செபிக்கிறேன். என் ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சங்கம வானொலிக்குள்ளே இருக்கிற எல்லா லீடர்ஸ்க்காகவும் நான் செபிக்கிறேன். என் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக
ஆண்டவரை கத்த பிரதருக்காக, சிஸ்டருக்காக, ஆண்டவரே பிள்ளை செல்வங்களுக்காக, அந்த பேரை குழந்தைகளுக்காக, தொழிலுக்காக, ஊழியங்களுக்காக நான் ஆண்டவரே வருகிறேன். என் ஆண்டவருடைய கரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை நடத்தட்டும் ஐயா. நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை இறங்கிட்டும் ஐயா. அவள் இருக்கிற இடங்களில் பிரசன்னத்தை அனுப்பி என் ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. தீமைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக. போகும் பொழுது வரும் பொழுது விசேஷித்த பாதுகாப்பு அவருடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஊழியங்களிலே பெருக்கங்களை கொடுங்க. இந்த ஆண்டவரை கத்தாவே சங்கம வானொலியானது பல தேசங்களுக்கு கடந்து போகட்டும், பல இருதயங்களுக்குள்ளே கடந்து போகட்டும், பல வீடுகளுக்குள்ளே கடந்து போகட்டும். ஆண்டவரே அப்பா, அவங்களை நன்றியோடுமை துதிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசுவதிங்க. ஊழியத்தை இன்னும் எடுத்து உற்சாகத்தோடு செய்வதற்கு பலனையும் சக்தியும் கொடுங்க. எல்லா பொறாமை எரிச்சல்கள், எல்லா ஆண்டவரை பொல்லாத சுத்த ஆவிகளின் கிரியலுக்கு, அந்த வாய்களுக்கு என் ஆண்டவர் விலக்கி இன்னும் இந்த ஊழியத்தை ஆண்டவரை கத்தாவே வளர்வதற்கு ஏதுவான காரியங்களை என் அப்பா செய்த அநேக ஊழியக்காரர்களை கொடுத்து, ஊழியக்காரிகளை கொடுத்து, அநேக பூத்துக்கர்மார்களை கொடுத்து இந்த ஊழியத்தை பெருக பண்ணுவீராங்க. நான் செபிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நினைப்பிலே ஊழியம் செய்த எல்லா ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் ஆண்டவரே கத்தாவே உடைய கரங்களுக்கு ஒப்பு கெடுக்கிறேன். என் ஆண்டவர் பொறுப்பெடுத்து அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நல்ல சுக பலன் ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்து அப்பா வழிநடத்த வேண்டும்படியாக உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கெடுக்கிறேன். நீங்க பொறுப்படுங்க ஐயா, வழி நடத்துங்கப்பா, ஆசுவதிங்க. இயேசுவின் வல்லமையில நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமீன், ஆமீன். உங்கள் செபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் ஆலயத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். நாங்க நீர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்க எபேசியர் 4:17 படி, அதனால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியா சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாதிடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வாலிப யுவதிகள் வீணான சிந்தைக்குள்ளே போகாதபடி இந்த கேண்டியலுக்குள்ளே இந்த அப்படியான வீணான சிந்தைகளை அலக்களிக்கிற, அவர்களுடைய சிந்தைகளை அலக்களிக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரிகளும் அவர்களுடைய அந்த பராக்கிரமமும் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வேலைக்காக ஆண்டவர் நமக்கு அன்பு செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பயப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன் என்ற வசனத்தின் மூலமாக இந்த வேலையில கர்த்தாவே அப்பா, இதோ ஆண்டவரே இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் ஐயா. வலது கரத்தினாலே அவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே தாங்கி வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. கர்த்தர் தாம இலங்கை தேசம் முழுமைக்கும் ஆண்டவரே என் தேவன் ராஜாவா இருந்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். ராஜா தன்னுடைய ஆண்டவரே ஜனங்களுக்காக எப்படி ஆண்டவரே அவன் பாதுகாப்போடு அவன் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் கிடைக்க செய்ய அப்பா அவன் ராஜாவா இருக்கிறானோ, அது போல என் தேவனாகிய கர்த்தர் இலங்கை தேசத்திற்கு ஆண்டவரை நீ ராஜாவா இருந்து ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான காரியங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீ நிலைநாட்டி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் அங்கே சுகபத்திரமாய் ஜீவிக்க கர்த்தர் உறுதுணையாயிருந்து வழிநடத்தும்படியாய் சுதைக்கிறோம் அப்பா. முக்கியமாக ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே சமூகத்துக்கு கொண்டு வருகிற தாம் வாலிப பிள்ளைகளுடைய ஆண்டவரே நீர் அவர்களுக்கு துணையாயிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஓங்கி வளரக்கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லா துர்காரியங்களையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி என் தேவன் அவர்களுக்கு நல்ல சிந்தனை தந்த ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோங்க தாவே. இந்த உலக பிரகாரமான காரியங்களில் இருந்து ஆண்டவரே விட்டு விலகி இருக்கிற
என் தேவனாகிய கர்த்தர் அப்பா அந்த பிள்ளைகள் அதை விடுவித்து ஆண்டவரே என் தேவனை பற்றி கொண்டு வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோங்க தாவே. அப்பாவுடைய ஆண்டவர சமூகத்துல சிந்தனையில் இதயத்தில் இருக்கிற பொல்லாத சிந்தனைகளை எல்லாம் ஆண்டவர அப்பா வேற்று ஜனவன் களவுகளையும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களையும் இப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவர ஏதாகிலும் இருந்தால் ஆண்டவர அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர்களை களை எடுத்து ஆண்டவர சீர்படுத்தி ஆண்டவர அப்பா உம்முடைய சமூகத்துக்கு சேர்த்து கொண்டு இந்த வாழை பிள்ளைகள் ஜொலிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். சாத்தான் ஆண்டவரை இவர்கள் ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்காதபடிக்கு ஆண்டவர இவர்களை ஆண்டவர் இந்த உலக காரியங்களிலே கட்டி போட்டு இருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தாவே. அந்த கட்டுக்களிலிருந்து இவர்கள் விடுபட்டு ஆண்டவரே என் தேவனுடைய சமூகத்திலே அப்பா அவருடைய முக பிரகாசத்திலே இவர்கள் அநேக ஜனங்கள் மத்தியில பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்களுக்கு இருக்கிறதான ஆண்டவரே ஆண்டவரே அந்த சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே மாற்றிப்பட உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே, உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. நீ நினைத்தால் ஆண்டவரே எப்பேற்பட்ட ஆண்டவரே சூழ்நிலை இருந்தால் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அவர்களிருந்து விடுபட்டு இந்த சமூகத்துக்கு கொண்டு வர முடியாது ஆண்டவரே. நீர் யார் எல்லையா ஆண்டவரே அப்பா தாயின் கர்ப்பத்தில் இருந்த ஆண்டவரே நீர் தெரிந்து எடுத்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவரை நிலைநாட்ட உம்மால் கூடும் ஆண்டவரை. அப்படியாய் ஆண்டவரை நேர்த்த ஒவ்வொருவரையும் சொல்லி அழைக்க தேவன் அப்படியாய் அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு சுத்தமாக இருக்கும் என்று ஆண்டவரே அப்படியாயன் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவரும் வல்லவருமாய் இருந்த ஆண்டவரே மாறாத தெய்வமா இருக்கிறபடியால் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களோடு கொண்டு வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கெல்லாம் நீர் சகாயம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே அதிலிருந்து விடுபட நல்ல வழிகளை ஆண்டவரே நீர் உருவாக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே வருங்காலத்தில் ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான சந்ததிக்கு ஆண்டவரே தலைவர்களாவோ ஆண்டவரே ஏற்ற இடங்களிலே அவர்கள் ஆண்டவரை உருவாக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையோடு கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் துணையா இருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆண்டவரை அருமையான ஆண்டவரை செப வேலையை உருவாக்கி இதை நடத்தி கொண்டிருக்கிறதான சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இதை நடத்துகிறதான என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி ஆண்டவரே சந்ததியாய் குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிறவராக மாற்றி இவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நீர் அறிந்து இவர்களுக்கு உதவி செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரர் சகோதரியும் ஒரு மாணவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கு பிள்ளைகள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்யப்போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க போகிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை பரிசுத்த வல்லமையினால் ஆண்டவரை ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஜெப வேலையை தொகுத்து வளர்கிறதான ஜேனட் மகளையோ அவருடைய கணவன் இருப்பிள்ளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா அவர்களை வரவேற்றுக் கொண்டு யோவான் 8:12 படி அங்கு மறுபடியும் இயேசு அவர்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல்
ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த வாலிப யுவதிகள் இந்த இருளிலே நடவாமல் வெளிச்சத்தை காணக்கூடியதாய் அவருடைய கண்கள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, தர்மையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாக எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலையிலே உமது கிருபையை நாங்கள் கேட்க பண்ணுவீராக ராஜா. ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்களை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியா உமது கரத்திற்குள்ளா நாங்கள் வருகிறோம். ஆண்டவர் தாமே மட்டுமாக எங்களை தாயை போல தேற்றி தகப்பனை போல தோளின் மீது சுமந்து வந்த உமது அன்பான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்பெடுத்து காத்து கொள்வீராக அப்பா. நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு எல்லாம் கர்த்தராகிய தேவரீ நீர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமேன் என்று நீர் பதில் கொடுப்பீராக. ஒருவர் 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்துல நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிற தேவன், நீங்கள் பூமியிலே எவைகளை ஒரு மனதோடு கொள்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலோ கேட்கப்படும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் கேட்கின்றதான ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் நீர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்து ஆசிர்வதிக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவன் நீரா அந்த நாட்களிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே அநேகரை கர்த்தாவே சொஸ்தமாக்கி அநேகருக்கு அப்பா விடுதலை கொடுத்திருக்கிற பிசாசின் பிடியிலிருந்தும் குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்து ஆண்டவரே முடவர்களை நடக்க செய்த அநேக அற்புதங்களை நீ செய்தே தகப்பனே. இன்னுமாய் கூட நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன். அப்படியே கூட வாலிபர்களுக்காக இந்த நாளிலே உமது பாதப்படியிலே வருகிறோம். வாலிபர் மத்தியிலே நீங்க அற்புதங்களை அடையாளங்களை நீ செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிபர்களின் அப்பா அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரம் என்று எழுதியிருக்கிறது. பராக்கிரமான சாலிகளாக எல்லா வாலிபான் பெண்களை எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு கர்த்தாவே அவர்களுடைய இருதயத்தின் பலகணிகளே உமது வசனங்களை தேவரீ நீர் எழுதும்படியா ஜெபிக்கணும் அப்பா. வாலிப நாட்களிலே ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்க சிந்திக்க உமது வசனங்களுக்கு கீழ்ப்படியே அதனால் அவர்களுடைய ஆயுசு நாட்கள் பெருக கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் சொன்னிருக்கிற வசனத்தின்படி உலகத்திற்கு அப்பா நீர் ஒளியா இருக்கிறீர் ராஜா. அந்த ஒளியானவர்கள் ஒளியிலே இருக்கிறவர்கள் யாவரும் இருளில் நடக்க முடியாது கர்த்தாவே. அவர்கள் இருளிலே தைரியமாக நடக்க முடியும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி அப்பா அவர்கள் இருளிலே இடராத படிக்கப்பா அவர்கள் உமது வெளிச்சத்திலே நடக்க தேவரீர் நீர் கிருபை செய்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் கண்கள் எல்லாம் தெளிவான கண் பார்வைகளாக நீர் மாற்றுங்கப்பா. அவர் வாலிபர்களின் கண்களை குருடாக்கி இருக்கிற பொல்லாத அந்தகார வல்லமைகளின் செயல்கள் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அப்பா இப்படியாக அவன் செய்து கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களிலிருந்தும் வாலிப பிள்ளைகளில் நீர் விடுதலை ஆக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை வாழ்க்கையிலே திசை திருப்புகிறதான எல்லாம் பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த வாலிப ஆண் பெண்கள் எல்லோரும் ஆண்டவரே அந்த வழியிலே நடக்க உமது வழியிலே நடக்க உம்முடைய வசனங்கள் அவர்களுடைய பாதைக்கு தீபமாகவும் வெளிச்சமாக கால்களுக்கு வெளிச்சமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அவர்கள் தொடர்ந்து அந்த வழிகளிலே நடந்து உன்னதமானவரின் உமது அன்பிலே அவர்கள் நிலைத்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லோரும் அவர்கள் கர்த்தாவே செய்கிறதான உமது காரியங்களிலே அப்பா ஊழிய பாதையிலே அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை தொடர்ந்து நீர் காத்து கொள்ளுங்க. எந்த இருளிலும் இடறி விழாதபடிக்கு உமது வெளிச்சத்திலே அவர்கள் நடக்க கர்த்தராகிய தேவரீர் அவர்களுடைய ஞான கண்களை எல்லாம் தெளிவாக்கி அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா கூட ஜெபிக்கிறோம். ஒருத்தரப்பா அவர்கள் எந்த ஒரு வழியிலும் தீய வழிகளிலே அப்பா இருளான அந்த சூழ்நிலையிலே அவர்கள் கடந்து போய்விடாதபடிக்கு இருக்க அவர்கள் கண்கள் கர்த்தாவே நேர்த்தியானவைகளை கண்டடையத்தக்கதான கிருபையை நீர்
தரும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இன்னுமாய் கூட அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே, அவர்கள் வழியில விலகி போயிருக்கிற அந்த காரியங்களில் இருந்து கூட நீர் அவர்களை எல்லோரையுமா விடுதலையாக்கி உமது சத்திய பாதையிலே அவர்களை நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து ஆண்டவரே, அவர்கள் அநேகருக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாத பிள்ளைகளாக அந்த வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து எல்லா வாலிப ஆண் பெண்களின் அந்த கண்களை எல்லாம் வெளிச்சத்தின் பாதையிலே நடத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வெளிச்சத்தை கண்டு கொள்கிற பிள்ளைகளா இருக்கவும், இருளிலே நடவாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்கிற அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். மற்றபடியாய் கூட ஒரு விசை சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோருமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களையும் தேவன் நீங்க எல்லா விதத்திலும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். சங்கம ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீங்க பாதுகாத்து போக்கையும் வரவையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதிரி கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன், மகனையும் மகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களும் கர்த்தாவே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. மற்றபடியாய் கூட ஆண்டவரே, இந்த வேலையிலே ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையை பெற்ற நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நாங்கள் வாலிப யுவதிகள் ஞானமற்றவர்களாய் நடவாதபடி எபேசியர் 5வது அதிகாரத்தின்படி அங்கு ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவையாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாலிப யுவதிகளுக்குள்ளே படிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஞான குறைவுகளை தேவன் மாற்றி அங்கு ஞானமுள்ள பிள்ளைகளாய், பெற்றாருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற்றக்கூடியதாய் கர்த்தர் கிருபை செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, அன்பு விரக்கவும் கிருபை நிறைந்த என் தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. தகப்பனே நன்றி அப்பா. இம்மட்டு நேரம் எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காய்க்க நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா, கர்த்தாவே வாலிப பிள்ளைகளை அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, நல்ல ஞானத்தின் ஆவிகளை பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க அப்பா. அப்பாவின் வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள்ளே சென்று பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் இருதயத்துக்குள் ஆண்டவரே அப்பா, தகப்பனே அப்பா, நல்ல ஒரு அன்பான ஆவிகளை ஊற்றுங்க. அப்பாவின் வார்த்தைகள் பிள்ளைகள் இருதயத்துக்குள் சென்ற ஆண்டவரே, இந்த இறுதி காலத்திலே பிள்ளைகள் எழுந்து அப்பாவிற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, அன்பான பிள்ளைகளாக மாற்றுங்க அப்பா. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே ஒற்றுமையோடு இருந்து ஆண்டவரே தகப்பனே அப்பா, அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே என் தந்தையின் பாதத்திலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க அப்பா. தகப்பனே அப்பா, அனைத்து வாலிப பிள்ளைகளையும் அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் அன்பான ஆவியை ஊற்றி அப்பாவின் வார்த்தைகளை பிள்ளைகள் இருதயத்துக்கள் அனுப்பி அப்பா, நீங்க பிள்ளைகளை நீங்கள் திடப்படுத்தி நல்ல சிந்தையோடும் நல்ல ஆரோக்கிய நல்ல வலத்தோடும் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே ஞானமாக செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுவதற்காக நன்றி அப்பா. எல்லா பிள்ளைகள் மீது நீங்கள் அன்பான ஆவிகளை ஊற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே அப்பா. தகப்பனே, பிள்ளைகள் அப்பா ஒரு குளறுபடி இல்லாத படிக்கு கடைசி காலத்திலே எல்லா தேசங்களிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா, அப்பாவின் பாதத்திலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறணும் அப்பா. பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே வார்த்தை சென்றடையணும் அப்பா. ஞானமுள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ள
தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாகவும் என் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாகவும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் தந்தையே, நீங்கள் அனைத்து பிள்ளைகள் மீதும் அப்பா அன்பான ஆவிகளை ஊற்றியும் அப்பா நீங்கள் வார்த்தைகளை அனுப்பி பிள்ளைகளை திடப்படுத்துறதற்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. சோத்திரம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்கள் திடப்படுத்தி நடத்த போறதற்காக நன்றி தகப்பனே. என் விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டதற்காக நன்றி அப்பா. நீங்கள் வதிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் அப்பாவின் கரங்கள் வைத்து அப்பா தகப்பனே நீங்கள் எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சின்ன ரத்தங்களை அப்பா பிள்ளைகள் மீது தெளிக்கிற ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா, அப்பாவின் பிள்ளைகள் வாழ ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. உங்களோட கரத்திலே அப்பாவின் திருக்கரத்திலே எல்லா பிள்ளைகளையும் கொடுத்து தகப்பனே அடிமையை தாழ்த்தி என் தந்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் தாமே உங்களோடும் கூட இருந்து கனிஷ்டாவோடும் கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அந்த மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி. பிரைஸ் தி லார்ட் மேரி. நாங்கள் டொனால் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த வாலிப பிள்ளைகள் நடக்கக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த பிள்ளைகள் வாழ வளர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. தேவனே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆசீர்வாதமான நேரத்துக்காய் மக்கு நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள குடும்பங்கள்ல இருக்கிற வாலிபர்கள் ஆண் பெண்ணாக உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காவியானவரே அப்பா, ரட்சிக்கப்பட்டு பின்மாதத்துல இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கிறாங்க, சபைக்கு போகாதவர்களா இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே இந்த நாளும் ஆண்டவரே காவியானவரே உம்முடைய வார்த்தைக்குள்ள அவர்கள் கட்டப்பட்டவர்களா, உம்முடைய ஆலயத்துக்குள்ள கட்டப்பட்டவர்களா, உம்முடைய வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கயிற்றினால் எடுக்கப்பட்டு சபைகளை கொண்டு சேர்க்கும்படியாக உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஜெசிலியாட குடும்பங்கள்ல யார் இருந்தாலும் வாலிபர்கள் அவர்கள் கூட தேவ சபையில இருந்து தேவனுக்குள்ள கட்டப்பட்டவர்களாய் தேவ பரிசுத்தத்தை ஆண்டவரே அப்பா உடையவர்களாய் தேவனுடைய ஊழியங்களை சேர பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கல்வாறு கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். யார் யாரெல்லாம் வாலிபர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ தாய் தகப்பன் ஆண்டவரே அவருடைய ஜெபத்தை கேட்டு என் தேவனுடைய ராஜ்யத்தில் இவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக இவர்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த பூமியில ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களுடைய பரிசுத்த வஸ்திரத்தினாலும் ஆண்டவரே பரிசுத்த வார்த்தையினாலும் பரிசுத்த ஆண்டவரே கல்வார் ரத்தத்தினாலும் இவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே மக்களுள்ள வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதுபோல இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண் பெண் வாலிபர்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நாட்கள் என் தேவனுடைய மகிமை ஆண்டவரே மகிமையான வார்த்தையின் மூலமா இவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு ஆலயங்களுக்கு செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆனாலும் என் தேவன் தான் நீ ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. வாலிபர்களுக்கு ஆண்டவரே எல்லாருக்கும் ரட்சிப்பின் தேவன் தான் நீர் ஒரே தேவனா இருக்கிறேன். அந்த ரட்சிப்பை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இதுக்கான ஆண்டவரை ஊழியர்களை எழுப்பி இவர்களுக்காக ஜெபிக்கவும் இவர்களுக்காக ஆண்டவரை இவர்களை மண்டையில கொண்டு வரவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சபையில இலங்கை தேசத்துல சபையில இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவர்கள் பரிசுத்தரோடு இருந்து ஊழியம் செய்து பரிசுத்தருக்காய் வாழ்ற அர்ப்பண வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். பாவங்களும் உலகத்து காரியங்களும் மாம்சங்களும் இவர்களை மேற்கொள்ளாதபடி தேவாவியோட வல்லமை மேற்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே எங்களை சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே இலங்கை தேசத்துல ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண் பெண்ணாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே பிரயோசனம் உள்ளவர்களாய் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
நீர் செய்வீர் என்று சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். நீர் செய்வீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். வாலிபர்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ரட்சிப்பின் மலையை கட்டளையிடுங்க, ரட்சிப்பை கட்டளையிடுங்க. உங்களது வலதுகரம் இந்த வாலிபர்கள் மேல் இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே தானியலை போல எழும்பட்டும் ஐயா, எஸ்தரை போல இவர்கள் எல்லாம் ஆண்டவரே தேசத்துக்காக செபிக்கிற தேவனுக்கான ஆண்டவரே வாழ்க்கை உரிய ஆண்டவரை மற்ற வாலிபர்களுக்கு பாவத்தில் இருக்கிற சாபத்தில் இருக்கிற வாலிப ஆண் பெண் பிள்ளைகளுக்கு இவர்களை சாட்சியா நிற்கிறவர்களை எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. வாலிபர்களுடைய வார்த்தையினாலே இந்த காலகட்டத்துல உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் சுத்தமாகட்டும் இவர்களுக்கு பாவங்கள் எல்லாம் பண்பனிய போல உருகி போய் இவர்களுக்குள்ளே ஆண்டவரே தேவ பயம் உண்டாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்து நிற்கிறவர்களாய் தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுகிறவர்களாய் தேவனுக்கு என்று பயன்படுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உங்களுடைய சமூகத்தில் இவர்களுக்காக செபிக்க முடியும். அதே தான் நாங்க இப்ப செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, அப்பா நீ என்ன மறந்த உன் பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. அந்த வார்த்தைகளை மறக்காத தாய் சௌரமாய் இருந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள ஆண்டவரை குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில என் தேவன் இவர்களை திரும்பி கொண்டு பலிபடியாக ஒப்புக் கொடுக்கிறேன். பின்மாற்றத்தில் இருக்கிற வாலிபர்கள் என் தேவனுக்கு பயப்படட்டும். தேவனுடைய ஆண்டவரை கல்வாரி சிலுவைக்குள்ள வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். சாப பாவங்களால் ஆண்டவரை சிறைப்பட்டு போன வாலிபர்கள் மறுபடியும் இந்த சிறை இருப்பை மாறப்பட்டு தேவன் நீர் இப்படி ராஜ்யத்துக்காக கொண்டு வரும்படியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அநேகரை ஆண்டவரை ஊழியர்களாய் எழுப்பும், அப்போஸ்தலராய் எழுப்பும், சுவிசேஷர்களாய் எழுப்பும் ஆண்டவரை. தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும். அந்த வாலிபர்களுக்கு ஆண் பெண்ணாக இருந்து ஆண்டவரை தீர்க்கதரிசிகளாய் எழும்பி ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுகிற உங்களுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் இவர்களை நீர்தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீர் ஆண்டவரை. இவர்கள் உமக்காய் பயன்படுகிற வாலிப பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த காலத்துல வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே நீர் ரட்சிப்பை கட்டளை இடாட்டி ஆண்டவரே எவ்வளவோ வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டு போறாங்க பாவமான காரியத்திலும் சாபமான காரியத்திலும். ஆனாலும் என் தேவன் நீர் கிருபையா இறங்கி ஆண்டவரே இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து என் தேவ ராஜ்யத்துக்கும் சபைக்கு ஊழியக்காரருக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு வாழ்ற ஒரு அர்ப்பண வாழ்க்கை நீர் கட்டளையிடும்படியாக முடிய சமூகத்துல வாலிபர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். பாவத்தின் ஆண்டவரே சம்பளம் மரணம் என்று மரணத்துக்கு போகாதபடி இவர்கள் எல்லாம் அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு சிலுவை அண்டை வந்து நிற்க சிலுவை நிழலில் மூடி ஜெபங்கேட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி மீறி கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருப்பாராக. ஆமேன். நாங்கள் வீணோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வீணோ இந்த நாள் பிரதரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் எங்கள் வாலிப யுவதிகள் ஆவிக்கேற்றபடி நடக்க அவர்கள் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாட்களிலே இந்த மாமிச இச்சைகளினால் அநேகர் தாக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அநேக பெண் பிள்ளைகள் தாக்கப்பட்டு மரணத்துக்கு உட்படுத்துகிறார்கள். ஆகவே இவர்களுக்காக பாடசாலை பிள்ளைகள் டீச்சர்ஸ்கள் இவைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். இந்த போத வஸ்துகளும் அங்கு வாலிபர்களுக்கு ஒரு ஆபத்தான காரியமாய் இருக்கிறது. அதை விற்பனை செய்கிறவர்கள் கூட கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே புறப்படுங்களப்பா, இந்த வேண்டுகோளை பாதத்திலே வைக்கிறேங்கப்பா பிதாவே. தேவனே உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. இந்த தேவனே இலங்கை உள்ள வாலிப பிள்ளைகள் அப்பா பிதாவே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் களத்திலே ஒப்படைக்கிறேன் இயேசு ராஜா. தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை கடைசி நாளில் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனப்பா, நீங்கள் மாறல்லவரப்பா பிதாவே. இந்த வாலிப பிள்ளைகள் மீது உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. உங்களுடைய பரிசுத்த ஆவியை போடுங்கப்பா அவர்கள் மீது இயேசு ராஜாவின் தேவன். ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்க தேவனே பிதாவே. பலத்தினாலும் அல்ல கிரமத்தினாலும் தேவனே, உங்களுடைய ஆவியினாலே ஆகும் தேவனே, உங்களுடைய ஆவியை ஊற்றி அப்பா இந்த பிள்ளைகளை மீட்டு கொடுங்கப்பா பிதா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே.
தேவனை ஆண் பிள்ளைகள் பொறுப்புகளை ராஜாவின் தேவன் சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் உள்ள விடுதலையாக்கும் சில தேவனே பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அனுபவிக்கப்பட திரும்ப செய்யுங்கப்பா இயேசு ராஜா. உலகமெங்கும் சென்று சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லி ராஜாவின் தேவனே, ராஜாவின் தேவனே, இந்த கடைசி நாட்களின் தேவனே பிதாவே பிதாவே தேவனே சத்திய வார்த்தை அறிவிக்கிறவனை கிருபை செய்யுங்கப்பா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவரை விளையாடும் சில தேவனே அன்னிப்பிதவனே பிதாவே தேவனை இருதயங்களை மாற்றுங்கப்பா. ஒரு சிறந்த கொள்ளுங்க கையாளை எடுத்தேன் தேவனே பிதா திரும்பாலை இயேசு ராஜா பிதா விசுவாசிகள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனை கிருபை செய்யுங்கப்பா. சுவிசேஷம் வந்தே தேவனையப்பா இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யும், விடுதலை செய்யும் பிதாவே. கண்களை கொண்டாக்கி சுவிசேஷத்தை அறிவிக்கும் பிதாவே ராஜாவே செய்ய முடியும் ராஜாவே, அழைத்து செல்ல முடியும் ராஜாவின் தேவனே பிதாவே. சட்டம் என்று சொன்னீங்க தேவன் அனுப்புக்கு வேளாட்களை அனுப்புங்களை இயேசு ராஜா தேவனே. இந்த குடும்பத்தில் கட்டளவன் ஒரு குடும்பத்தை அவருடைய வார்த்தையிலே கட்டளை முயற்சி எல்லாம் சொன்னீங்க இயேசு ராஜாவின் தேவன். தேவனே இந்த காய்தாபனே அழைக்க தேவனை கிருபை செய்யுங்க பிதாவே. காய்தாபனை வச்சு இந்த குடும்பத்துல பிதாவே இயேசு ராஜா தேவனை செய்யுங்கப்பா பிதாவே, கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே பிதாவே. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டேன்னு சொன்னீங்க ராஜாவின் தேவன். சாதங்கள் அக்கிரமங்கள் சீர்கேடுகள் கொடுமைகள் எல்லாம் பிதாவே பிதாவே திரும்ப செய்யுங்கப்பா. ராஜாவே நீங்கள் சிலுவையில் எல்லா சட்டத்தையும் தேவனே பிதாவே செய்யுங்கப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி என்றவனை சுவஸ்தமாப்பா பிதா. நன்றி பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகள் பிதா. செய்யுங்கப்பா எல்லா அடிமத்தவனே அனுப்பி விடுதலை செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகள் சுபத்தோட பிதா. ராஜாவே நன்றி அப்பா பிதா. நன்றி அப்பா பிதா. செய்யுங்கப்பா நன்றி என்ற விசுவாசமையா பிதா பிரசங்கிக்கிறேன் சொன்னீங்க பிதாவே
கர்த்தருடைய வார்த்தை நன்றி ஐயா, நன்றி அப்பா பிதா. தேவனே பிதா, அப்பா பிதாவே, செய்யுங்கப்பா. பிதாவே, நீங்க ஊழியம் செய்ய ராஜாவே செய்யுங்க. நன்றி என் தேவனே, நன்றி அப்பா பிதா, நன்றி அப்பா. நீங்கள் வாக்குப்பா இந்த கடைசி நாட்கள்ல இந்த வாலிபுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீங்க சொல்ல ஆகம் நிற்கும் அப்பா பிதா. எங்க தேசத்திலே அப்பா பிதாவே, பிதாவே தேவனை அறிந்து அப்பா பிதாவே, விசாரம் பண்ணிதவனை சுண்டி செய்தவனை பிதாவே, ராஜா தேவனே குறித்து செய்யும் ஐயா. தேவனே நமக்கு அப்பா பிதா, அப்பா பிதாவே, இதை பார்த்துக் கொண்டு பிதா செய்யுங்கப்பா. அனுப்புங்கப்பா பிதா, செய்யுங்கப்பா. நன்றி எந்தவனே சுவாசம் செய்யுங்க ஆவியானவர். செய்யுங்க செய்யுங்க ஆவியானவர். நன்றி எந்தவன் இந்த ஜூன் மாதத்தில் நன்றி அப்பா. சரி நன்றி எச்சரிக்கையாயிருந்து ஜபம் இந்த தேசங்களுக்காக மக்களுக்காக சங்காரங்களுக்காக ஜபிக்க கிருபை செய்யுங்கப்பா பிதா, கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, கிருபை அன்பினாவிய ஊற்றும் ஐயா, ஐக்கியத்தினாவிய ஊற்றுங்கப்பா பிதாவே. ராஜா நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். புவனேஸ்வரி ஜெபிக்க போறீங்களா? ஜெபிக்கிறேன் சிஸ்டர். ஓகே. நீங்கள் சத்தியத்திலே இந்த வாலிப பிள்ளைகள் நடக்கக்கூடியதாய் அங்கு 3 யோவான் 1:3 சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தது போல மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்லி சொல்லப்படுகிற இந்த வாலிப ஜோதிகள் சத்தியத்திலே நடக்க, அன்பிலே நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. தகப்பனப்பா, எனக்கு கொடுத்த விடுதலை சுக பலத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அதே போல எனக்காக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்தி அவர்களை ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே
ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறார். அதே போல எனக்காக ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக வேலையிலே ஜெபிக்கிறேன். அதே போல ஒரு வாலிப யுவத பிள்ளைகளை உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கணும் தகப்பன். ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்தின் பார்வையில் நடப்பதற்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தனது வாலிப வயதிலே தங்கள் நாவினால் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை அவர்கள் மனதை புண்படுத்தி வேதனைப்பட்டு வார்த்தைகளாக இருக்கிறது தகப்பனை. பெற்றோர்களா இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், பிறரா இருக்கலாம் தகப்பனை. தன் வாலிப வயதிலே தகப்பனை கீழ்ப்பட முடியாதபடி அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் சுட்டரித்து போடுகிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனை அவர்கள் இருதயத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிற அவர்கள் நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு பொல்லாத வார்த்தைகளையும் தகப்பனே நீங்கள் அடக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நாவினால் புறப்படுகிற வார்த்தைகள் தகப்பனே மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளும் தொகையிலே தகப்பனே அந்த வார்த்தைகளை பிரயோகிப்பதற்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதே போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் போய் பிரட்டல், பித்தலாட்டங்கள், இப்படியான குணங்கள் இல்லாதவாறு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளிலும் மாமிசத்தின் குறிப்பின்படி நடக்காமல் தகப்பனே விபச்சாரங்களிலும் இச்சைகளிலும் போதை வஸ்துகளுக்குள்ளும் அடிமைப்படாத விடத்து தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பணம், பொருள் ஆசைகளை நம்பி தகப்பனே அதற்கு பின்னால் சென்று தகப்பனே சாத்தான் பணத்தை காட்டி வஞ்சிக்கிறான் தகப்பனே. அப்படியான வஞ்சனைகளுக்குள் இந்த வாலிப பிள்ளைகள் விழுந்து விடாத விடத்து தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் இருதயத்தையும் சிந்தனையையும் தகப்பனே நீங்கள் அடக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, வாலிப பிள்ளைகள் தகப்பனே அப்பா அவர்கள் எப்படியான நண்பர்களோடு பழக வேண்டும் என்றும் தகப்பனே எப்படியான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தகப்பனே அவர்கள் இருதயத்துக்குள்ளே சமாதானத்தை சீர்குலைக்காமல் தகப்பனே உன்னுடைய சமாதானத்தின் ஆவியை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஊற்றி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் உன்னுடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு அந்த சத்திய வார்த்தைகளின்படி நடந்து தகப்பனே நீங்கள் உம்முடைய அன்பை எப்படி போதித்தீர்களோ தகப்பனே செலுத்துகிற அன்பை சாதிக்க முடியுமோ தகப்பனே அப்படியான அன்பான வார்த்தைகள் தகப்பனே பிறரை இருதயத்தை நோகடிக்காதவாறு தகப்பனே அப்போ அவர்களோ செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் சமாதானத்தோடு இருந்து தகப்பனே வஞ்சிக்கப்பட்டு விடாத விடத்து தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு வாலிப யுவதியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்படி செய்து ஆசீர்வதிக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜீவமான இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபங்கட்டி நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக பலத்துக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி சிஸ்டர். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, பிரைஸ் தி லார்ட் அக்கா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த வாலிப யுவதிகள் ஒளியிலே நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அங்கு தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க கர்த்தர் உதவி செய்யணும். மக்களோடும் மனிதர்களோடும் ஐக்கியப்படக்கூடிய கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்து. ஆமாண்டவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே தகப்பனே, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் என் தேவனே கர்த்தாவே எங்களோடு இருந்து எங்களோடு இடைப்பட்டு வழி நடத்துற கிருபைக்காக அன்பிற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் ஒருவராய் அப்பா பெரிய காரியங்களை செய்து வருகிற தகப்பன் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இடத்திலே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே வழுவி போகாதபடி என் தேவன்
அப்பா தகப்பனே கர்த்தாவே உம்முடைய சத்தியத்துல வழி நடத்தி ஆண்டவர் இந்த இடத்திலே கூட்டி வர செய்த கிருபைக்காக, அன்பிற்காக, தயவிற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே இந்த வானொலி மூலமாக அப்பா எங்களுக்கு ஜெபிக்க வைத்த சர்வபல தேவன் தகப்பனே கர்த்தாவை இந்த இடத்திலே ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கிறது உம்முடைய கிருபையின் தேவனே கர்த்தாவே. என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் என் தேவனே கர்த்தாவே அவை யாவற்றிலும் விட்டு போட்டு ஓடோடி வந்து உம்முடைய சன்னிதானத்தில் ஓடி வருகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி போட்டதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை தந்து ஆண்டவரே. ஆமாண்டவரே கர்த்தாவே, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறது போல உன் சமாதான நதியை போல் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் என்று சொன்னது போல என் தகப்பனே கர்த்தாவே நாங்கள் சமாதானமா இந்த இடத்திலே குழுமி கூடி ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களை அப்பா உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்க என் தேவனே வந்திருக்கிறோம் என் கர்த்தாவே. ஆவியானவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவர் கர்த்தாவே. நீங்கள் எங்கள் ஜெபங்களை அப்பா கேட்டறிந்து ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் பதில்களை தந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே இந்த வார்த்தைகளை இந்த ஜெபங்களை தகப்பனே இந்த வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக என் தகப்பன். என்னென்ன தேவைகள், என்னென்ன வேதனைகள், என்னென்ன நோய்கள் அப்பா, என்னென்ன கண்ணீர்களோடு அப்பா இந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களோ என் தேவனே கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரை புட்டமிட்டு வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரை. கர்த்தாவே அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரை. தகப்பனே உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளுண்டு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வசனங்களை தேடுகிற பிள்ளைகளாக என் தேவனை மாற்றி போடுங்க கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒருபோதும் எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே விடுபட்டு போகாதபடி என் தகப்பனே காத்து ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவர். இந்த வேளையிலும் இன்றைய நாளிலும் என் தேவனே கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக தகப்பனே உம்முடைய பாதபடியில் ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் என் தகப்பனே கர்த்தாவே அப்பா உம்முடைய ஒளியாகும் நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்கள் என் தகப்பன் கர்த்தாவே. யாவருக்கும் நீங்கள் ஒளியாக இருக்கிற தகப்பன் ஆண்டவர். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவர் உமக்கு ஒளியாக இருக்கிற பிள்ளைகளாக என் தேவனை மாற்றி போடுங்க ஆண்டவர். எத்தனையோ பாடுகள் என் தேவனே, எத்தனையோ பிரச்சனைகள், பழக்க வழக்கங்கள் என் தேவனே, அக்கிரமங்கள் ஆண்டவரே தகப்பனே. கடைசி கால வேளையில் என் தேவனே அப்பா அக்கிரமங்கள் சூழ்ந்து கொள்கிறது என் தேவனே கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகளை கட்டி அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் எங்கேயும் விழுந்து போகாதபடி தவறி போகாதபடி என் தேவனே அப்பா கர்த்தாவே. இப்படியான இவ்வளவோ காரியங்கள் என் தேவனே அப்பா தகப்பனே கர்த்தாவே. அந்த அப்பா அப்படியான சூழ்நிலைகளில் இருந்து என் தேவனே கர்த்தாவே அந்த பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இப்படியான போத வஸ்து குணங்களினால இந்த போத வஸ்துகளை அண்டி போகாதபடிக்கும் என் தேவனே அப்பா. எத்தனையோ பழக்க வழக்கங்கள் என் தேவனே நாங்கள் அறியாமல் நடக்கிறது என் தேவனே கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை கட்டி அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகளின் தேவனே கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வழி விலகி போகாதபடி என் தேவனே உம்முடைய பிள்ளைகளை அணைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே கர்த்தாவே. வாலிப பிள்ளைகளின் தேவனே அவர்களை அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே கர்த்தாவே. அவர்கள் அறியாமல் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் யாவற்றிலும் என் தேவனே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கூட இருந்து நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை காத்து வழி நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் என் தேவனே. அந்த பிள்ளைகள் அப்பா தகப்பனே ஆவியானவரே தகப்பனே எங்கு சென்றாலும் என் தேவனே உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக என் தகப்பனே அந்த பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் என் தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளை அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே
வரும் காலத்தில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை மாற்றி போடுங்க என் தேவனே கத்தாவே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வழி தவறி அப்பா தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை விட்டு விலகி போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் பயப்படுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு பயப்படுகிற பயப்படுதலை, பெற்றோர்களுக்கு பயப்படுகிற பயப்படுதலை கொடுங்க என் தேவனே கத்தாவே. தாங்கள் செய்கிற காரியங்கள் என்னென்னவென்று அறிந்து நடக்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவர் தகப்பனே. இந்த நாளிலும் என் கத்தாவே ஆவியானவரே அப்பா இந்த வேளையிலும் என் தேவனே இந்த விமான விபத்துக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே கத்தாவே. அப்பா இந்த விமான விபத்துக்கள், அந்த வாகன விபத்துக்களிலும் அகழ்பட்டு போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர் தகப்பனே கத்தாவே. நேற்றைய தினமும் இந்தியா தேசத்தில் என் தேவனே இந்த விமான விபத்துக்களா எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ சகோதர சகோதரிகள் மாண்டு போனதை அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே கத்தாவே. ஆமாண்டவரை அந்த இடத்தில் அந்த விமானம் விழுந்த இடத்திலும் கூட என் தகப்பனே அப்பா இந்த மெடிசின் படிக்கிற பிள்ளைகள், அந்த வாலிப பிள்ளைகள் இறந்ததையும் அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே கத்தாவே. ஆவியானவரை இந்த பிள்ளைகளின் குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே தகப்பனே கத்தாவே. தேற்றுங்க ஆண்டவரே அந்த குடும்பங்களின் பெற்றோர்களை, அந்த பிள்ளைகளின் பெற்றோர்களை தேற்றுங்க ஆண்டவரே கத்தாவே. எத்தனையோ அப்பா இந்த விமான விபத்தினால் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பிள்ளைகள் தாயை இழந்து, தகப்பனை இழந்து, பிள்ளைகளை இழந்து ஆண்டவரே இந்த நாளில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவனே கத்தாவே. ஆவியானவரே அந்த குடும்பங்களை ஆண்டவரே சமாதானமாக்குங்க ஆண்டவரே, சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே தகப்பனே கத்தாவே. ஒரு இழப்பு எவ்வளவோ வேதனை ஆண்டவரே ஒரு குடும்பத்தில் ஆண்டவரோ ஒரு 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 மிருகங்களை வளர்த்தாலும் கூட என் தகப்பனே கத்தாவே ஆமா ஆண்டவரே அதை இழந்தால் இவ்வளவு வேதனையாக இருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைய காலத்தில் அப்பா தங்களுடைய சகோதரர்கள், உற்றார் உறவினர்களை இழந்து ஆண்டவரை பரிதவித்துக் கொண்டிருக்கிற இந்த குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே கத்தாவே. இப்படியான விமான விபத்துக்கள் ஆண்டவரே, வாகன விபத்துக்கள் ஏற்படாதபடி என் தகப்பனே கத்தாவே அந்த இடத்திலே உம்முடைய ரத்த கோட்டைக்குள் வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே தகப்பனே. இந்த விமான ஓட்டிகளோ வாகனம் ஓட்டிகளோ தகப்பனே கத்தாவே அவர்கள் ஞானத்தோடு அந்த இடங்களில் சென்று வர ஆண்டவரே, அந்த வாகனங்களை ஆண்டவரே பழுது பார்த்து ஆண்டவரே அவற்றை யாவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிறவர்களாக ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் இனிமேல நடந்து கொள்ளாதபடி எந்தவனே கத்தாவே. இந்த விமான பயணத்தில் பயணம் செய்கிற ஒவ்வொருவரும் பயப்பட்டு போகாதபடி, பரிதவித்து போகாதபடி என் தேவனே கத்தாவே. அந்த விமானங்களை ஓட்டுகிறவர்களோடும் இப்படியான விமான ஆபத்துக்கள் வராதபடி என் தேவனே கத்தாவே அப்பா. அந்த இடத்தை சுத்திகரித்து உம்முடைய ரத்தத்தினால கழுவி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே தகப்பனே. மேலும் மேலும் என் தேவனே நான் கேட்டுக்கொள்கிறேன் என் ஆவியானவரே அப்பா. அந்த சகோதரர்கள், அந்த குடும்பங்கள், அந்த குடும்பங்களில் இருக்கிற அப்பா தகப்பனே தவிப்பை ஆண்டவரே தகப்பனே காண்கிற தேவன் ஆண்டவரே. இந்த கண்ணீர்களை ஆண்டவரே தகப்பனே உம்முடைய துருத்தியில் சேர்த்து இருக்கிறீங்கள் என்று சொன்ன தகப்பனே கத்தாவே. அந்த குடும்பங்களில் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவனே கத்தாவே. அந்த குடும்பங்களை தொடுங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே கத்தாவே. கூட இருந்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே கத்தாவே. அந்த வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எவ்வளவோ நினைப்போடும், எவ்வளவோ எண்ணங்களோடும் அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கைகளை எண்ணி இருப்பார்கள் தகப்பனே. இன்று அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் தேவனே கத்தாவே. இப்படியாக நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கடைசி காலங்களில் இப்படியான விபத்துக்கள் வரும் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தேவனே கத்தாவே. ஆனாலும் நாங்கள் மனிதர்கள் ஆண்டவரே கத்தாவே. ஆவியானவர் அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகள், அந்த சகோதர சகோதரிகள், அந்த குடும்பங்களின் கண்ணீரை துடை கவலைகளை போக்குற தேவன் நீங்களோ
ஆமென் தகப்பனே. அந்த இடங்களுடைய கரம் கூட இருக்காக என்ன ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. அப்பா ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்பட்டு காத்து கொள்ளுங்க ஆண்டவர். தேவனே வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தினார். எங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு மாற்றத்தையும் மாறுதலையும் அவர்களுக்குள்ளே கொண்டு வருவாராக. நான் ஒரு சிறியவத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். நேமியுடன் இருக்கிறேன். அன்பான பிதாவே, என் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என்ற தகப்பனே ஆண்டவரே, வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கனடாவுக்காக ஜெபிக்கிறோம், ஏமனுக்காக ஜெபிக்கிறோம், நோர்வேக்காக ஜெபிக்கிறோம், இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, இலங்கைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா இடத்திலும் ஐயா ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமாதானம் உம்முடைய சந்தோஷம் வரட்டும் ஐயா, உம்முடைய ரட்சிப்பு வரட்டும் ஐயா. ஆண்டவரை யுத்தங்களை ஏற்படுத்த நினைக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரிகளை கடிந்து போடுவீரா அப்பா. ரத்தங்கள் சிந்தப்படுகிறதப்பா. அப்பா, நீங்க கண்ணோக்கி பாருங்க, சேதப்படுகிறது கர்த்தாவே. ரஷ்யா ஆண்டவரே, உக்ரைன் ஆண்டவரே கர்த்தாவே, காசா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஆண்டவரே கர்த்தாவே, இப்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே ரத்தம் சிந்தப்படுகிறதப்பா. ஒரு கணம் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, சங்கம வானொலிக்கால் ஏசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதித்து நடத்தும் ஐயா. என்ற நாளை பொறுப்பேன். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா, உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே சுபாவை ஒரு கணம் நினைக்கிறோம் கர்த்தாவே. சிஸ்லியாமாவை நினைக்கிறோம் ஐயா. கலாசிலனை நினைக்கிறோம் ஐயா கர்த்தாவே. ஆண்டவரே, வராம இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தள்ளும். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டுவதாக. சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து ஆண்டவரே வர நாட்கள்ல வரக்கூடியதா கிருபை செய்யும். சகலதை நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். சாமி சந்திக்கிறோம் கர்த்தாவே. செலுத்திக்கும் சமீபத்துக்கும் போதுமான ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்து ஜெபித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் இணைந்து ஆண்டவரே இந்த வாழ்க்கைக்காக உண்மைகளுக்காக ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அபிஷேக வல்லமை ஊட்டி ஆண்டவரே சுவாமி அவர்கள் இருக்கிற தேசங்கள் அவருடைய குடும்பங்கள் சபைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே குடும்பத்தாரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மாநிலத்திலும் எழுப்பதற்காக இந்த இடத்திலும் ஏசப்பா வாலிப யுவதிகள் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் கருத்திலே ஜெபிக்கிறோம். அந்த பரமேஸ்வரிக்காக மகனுக்காக நோக்கி அந்த தாயாருடைய ஊழியர்களும் ஆசைகள் பெறுகின்ற மகனை நீங்க மாற்றும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சந்திக்கப்பட உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த சண்டே ஸ்கூல் கொடுத்து ஜெபிக்கிறோம். சகோதரி சுகுமாரிக்காக வேலைக்கும் ஆண்டவரை இடங்களுக்காக சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காக குடும்பத்தாருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி பாபிக்காய் ஆண்டவரை உங்களுடைய கூட்டங்களுக்கு செல்லுகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றையும் நேரங்கள் எல்லாவற்றையும் நீங்க கொள்ளை கொண்டு மதுப்படியே அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே சகோதரி தயாவுக்காய் சகோதரி கனிஷ்டாவுக்காய் எங்களை நோக்கி வருகிறோம். கனிஷ்டா படிக்கின்ற அந்த பாடசாலைக்காக மாணவர்களுக்காக ஆசிரியர்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்திலே ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி தேசத்துக்காக எஜமான்களை கண்களிலோ இயக்கத்துக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சகோதரி மேரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். மேரியுடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை தேசத்துக்காய் ஸ்தோத்திரம். ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி ஆண்டவரை சகோதரி வினாவுக்காய் ஜெசிமாவுக்காய் எங்களுக்கு நன்றிப்பா. ஆண்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் சகோதரி பாலசிங்கம் சகோதரி கலாசீலன் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே சுவாமி இந்த விமான விபத்திலே ஏசப்பா ஆண்டவரை குடும்பங்களை
இந்த குடும்பங்களை சமாதானத்துக்கு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அந்த சுகரிக்க வேணும் தேற்ற வேணுமாய் ஆண்டவரே நீங்க விட்டு சென்ற சமாதானம் செல்லவரும் கர்த்தாவே இந்த நாளில் சுவாமி நீதியான பிரியங்கள் எல்லோரையும் ஜெபிக்கிறோம் தரப்பட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சுவாமி தரும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல சுவிசேஷகரின் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெர்மனி தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சந்திரி ஜனத்துக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயாவுக்கு இருக்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். சரணத்துக்காய் நன்றி, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜான்சிக்காய் நேரத்தில் வரும் கிடைக்கிறோம். கிடைக்கிறோம் கிடைக்கிறோம். ஜெபிக்கிறோம். வேலை இடத்திலிருந்து செய்கின்ற ஊழியங்களை ஜெபிக்கிறோம். சாமி குடும்பத்தில் உள்ள தேவைகள் பொருளாதார தேவைகள் உள்ள தேவைகளை பகிர்ந்து ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்கள் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் ஜெபித்த உங்களுக்காக நாங்கள் வாக்குத்தத்தத்தை அறிந்து கூட கடந்து செல்வோம். தேவ ஊழியர் சுசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் வழிநடத்துவார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 105 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்கு கூட தேவ ஊழியர் சுசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் வழிநடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 13ஆம் தேதி 6வது மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் பூராக நம்மை நடத்துகிற தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய மன்னாவுக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக அந்த நாட்களிலே இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக நம்முடைய பாதைக்கு இந்த நாட்களிலே வெளிச்சமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ரெண்டு காரியங்களையும் இன்றைக்கு நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், அவருடைய வசனம் இந்த நாட்களிலே நம்முடைய கால்கள் சரியான வழியிலே சீரான வழியிலே நடக்கும்படியாக நடத்துகிறதாக அந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே நம்மை செம்மையான வழியிலே இந்த நாட்களிலே நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள் தீய வழியிலே தீய காரியங்களுக்கு இந்த நாட்களிலே அவர்கள் செயல்பட மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்தின்படி, அந்த வசனத்தினுடைய அபிஷேகத்தின்படி நடக்கிறவர்களாய் இந்த நாட்களிலே இருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக இங்கே சொல்லப்படுகிற காரியம் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அவருடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறதாம், என் பாதைக்கு வெளிச்சமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 23 எடுத்து பாருங்கள், எப்படியாக வேதம் சொல்லுகிறது. அதாவது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று. அப்படியானால் மரண இருள் இந்த நாட்களிலே நம்மை சூழ்ந்து கொண்டாலும், பொல்லாப்புக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும்,
இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவருடைய அந்த வார்த்தையோடு நாங்கள் இருக்கிற வேளையிலே அந்த வார்த்தை நம்முடைய பாதைகளிலே வெளிச்சமாக அந்த நாட்களிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இந்த நாட்களிலே நாங்கள் நடக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, the word of light. அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், the word எப்படி என்று சொன்னால் இஸ் a lamp unto my லேடன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால், அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருளை நீக்கி ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நம்மை நடத்துகிற வார்த்தையாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த வார்த்தைகளும் நீங்கள் எந்த புஸ்தகத்திலே எந்த வார்த்தைகளை வாசித்தாலும் அந்த வார்த்தைகள் நம்மை ஒருபோதும் வெளிச்சத்துக்குள்ளே நடத்தாது. ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தருடைய அந்த வார்த்தைகள் என்ன செய்யுமாம்? தேவ ஆவினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யுமாம்? அந்த வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீபமாக இந்த நாட்களிலே அங்கே மாற்றுகிறது மட்டுமல்ல, நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருந்து நம்மை அனுதினமும் நடத்துகிறதா இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளை, அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையில இந்த நாட்களில் நிலைத்திருங்கள். வார்த்தையின் மேல் நடவுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் தியானித்து அந்த வார்த்தையின் மேல் நாங்கள் நடக்கிற வேளையிலே தேவ சித்தத்தை செய்து முடிக்கலாம். அதே வேளையிலே பொல்லாப்புகளுக்கு நாங்கள் விலகி இந்த நாட்களை நடக்கிறவளா இந்த நாட்களில் இருப்போம். ஏனென்றால் அருமை பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை அங்கே வேதம் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம், அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களையும் அங்கே ஊடுருவுற காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதாம். அப்படியானால் அந்த வார்த்தையிலே என்ன விசேஷம் இருக்கிறது என்றால், அந்த வார்த்தை அங்கே இந்த வானத்தையும் போய் உண்டாக்கின கர்த்தருடைய உதடுகளிலே இருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனுஷனாலே இந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே பேசப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனாலே இந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே உருவாக்கப்படவில்லை. அது தேவனுடைய வார்த்தைகள். இந்த வானத்தையும் பூமியையும் மனுஷனையும் கடல் மச்சங்களை உருவாக்கின சர்வ வல்லமை உடைய தேவனிடத்திலிருந்து உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தீபமாகவும் வெளிச்சமாகவும் இந்த நாட்களை மாற்றுகிறதாக இருக்கிறது. அதனாலே வார்த்தையிலே நிலைத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தீபமாகவும் வெளிச்சமாகவும் அந்த கர்த்தருடைய வார்த்தை நடத்தும். இந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே கூடியிருந்து வழி நடத்துவாராக. அருமை பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமீன், ஆமீன். ஒரு நேரம் இந்த ஊழியர் சுசேரட் பின்வாணர் அவர்கள் வாக்குத்தத்த தியானத்துக்கு கூட வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்துக்கு கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதே வேளையில் இணைந்து ஜெபித்த அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக சத்தியவேத திருச்சபையுடன் இணைய இருக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றை